வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். ராகினி என்னாச்சுமா? ஏன் அழற? இல்ல அது ஒண்ணும் இல்ல. அது இத்தனை வருஷம் ஒன்னா இருந்துட்டு ஒரு நாள் பிரியறதுனா கூட குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கு. இது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க சாந்தி வாங்க உள்ள வாங்க. வாங்க மச்சான் வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க எல்லாரும் உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க சம்பந்தி உட்காருங்க. அப்பா அண்ணன் எங்கப்பா? அண்ணன் ஒண்ணு இல்லம்மா, ஒரு வேலையா போயிருக்கான், வந்துருவான். அண்ணியுமாப்பா? ஆமாம்மா அவங்களும் போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஏமா நான் கேட்கணும்னு மாப்பிள்ளை எங்க? சம்பந்தி தப்பா எடுத்துக்க கூடாது. ராஜேஷ் கொஞ்சம் வெளியூர் போயிருக்கான். ஊருக்கா? இன்னைக்கா? தப்பா நினைக்க வேண்டாம். ஏதோ ஆபீஸ்ல முக்கியமான வேலையா, அவசரம்னு சொல்லி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளைட்டை பிடிச்சு போனா. நான் கூட நீங்க வந்த அப்புறம் கிளம்பி போன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவசர வேலைன்ட்டு கிளம்பி போயிட்டான். ஆமாண்ணே, மாப்பிள்ளை என்கிட்ட கூட சொல்லிட்டு போனாரு, ஏதோ அவசர வேலையா. அதுக்கு இல்ல புஷ்பா, என்ன இருந்தாலும் மறுவீடு வர்றப்போ. என்ன மீனாச்சு, இது ஒரு விஷயமா விடு. அவசர வேலையா இருக்க போய் தான் அவர் போயிருக்காரு. அப்பா அவருக்கு அங்க ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன ராகினி சிக்கல் அதுங்கிற? இல்லப்பா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வேலை விஷயமா தான் போயிருக்காரு. சம்பந்தி நீங்க தப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க. வேலைன்னா அப்படி இப்படிதான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டோம். மச்சான் நான் கூட மாப்பிள்ளை பெங்களூர் போன விஷயத்த போன் பண்ணி சொல்லலாம்னு சொன்னேன். ஆனா சம்பந்தி தான் அவங்க வரப்படி வரட்டும், இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆமா சம்பந்தி. இருங்க நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். நான் உண்மையை சொல்றேன், கல்யாணம் ஆனதுல இருந்து மாப்பிள்ளை சரியில்லை. முன்னால பார்த்த மாப்பிள்ளையாவே அவர் தெரியல. உண்மையை சொல்லு ராகினி, ஏதாவது பிரச்சனையா? அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. எதுவும் இல்லையா? இப்ப சம்பந்தி சொன்னாரு வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? வேலை என்ன அப்படித்தான் இருக்கும், போக வேண்டியதான். அது ஒப்புக்கு சொன்னேம்மா, மனசுல இருந்து சொல்லல. அந்த மாதிரி நீ என்கிட்ட சொல்லலையா ராகினி? இல்லம்மா, நாங்க மறுவீடு வர்றோம், அவர் இல்ல, அதான். அம்மா நேத்து அவர் அப்படி நடந்துக்கிட்ட விதத்தை வச்சுதான் நீங்க இப்படிலாம் என்கிட்ட கேக்குறீங்க. இல்ல நீங்க மட்டும் இல்லம்மா, நானும் தப்பா தான் நினைச்சேன். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் 15 நாள் லீவ் போட்டிருக்காரு. அவங்க பாஸ் யூஎஸ்ல இருந்து வந்துட்டாரா, அதான் உடனே அவரை கூப்பிட்டிருக்காரு. இவரும் உடனே அங்க கிளம்பி போயிட்டாரு. போலன்னா அவரோட வேலைக்கே சிக்கல் வந்திருக்கும். அதான் நேற்று பூரா டென்ஷனாவே இருந்திருக்காரு. காலையில அங்கிருந்து போன் வந்தோடனே என்னதான் முதல்ல கூப்பிட்டு விஷயத்த சொன்னாரு. எனக்கே அப்பதான் தெரியும். ரொம்ப கஷ்டமா போச்சுமா. புரியுதுமா, அதுக்காக நாங்க மறுவீடு வர நேரத்துல. ஆமா உனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் தான்மா பெருசு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் கிளம்புறேன்னு சொன்னோடனே எங்க மாமா நீ எதுக்கு வேலைக்கு போகணும், காசு பணம் இல்லையான்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா நான் என் சொந்த கால தான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. ஏய் என்னடி சொல்ற? ஆமாமா, ரொம்ப சுயமரியாதை உள்ள ஆள் அவரு. எனக்கே ஒரு மாதிரியா போச்சுமா. ச்சே இவரை போய் தப்பா நினைச்சிட்டுமேன்னு அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேமா. அப்படியே ராகினி,